வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய பாலங்கள் 1940 to 1964. அத்தியாயம் 5. உன்னை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ, வடிவழகிலும் குணமதிலும் நிகரில்லாத உன்னை கிராமபோனில் அகன்ற வாய் வழியாக M.K. தியாகராஜ பாகவதரின் கணீர் என்ற குரல் பொங்கி அறையை வியாபித்தது. மைதிலி கட்டிலில் அமர்ந்து அவிழ்த்துவிட்ட தலைமுடியில் விரலை கொடுத்து சிக்கெடுத்தபடி ஒரு பாதத்தை தரையில் தட்டி தாளம் போட்டுக்கொண்டே பாடலை ரசித்தாள். அசோக்குமார் படத்தின் அத்தனை பாடல்களுமே வெங்கட்டுவுக்கு பிரியம் என்றாலும் இந்த பாட்டு என்றால் மட்டும் கொஞ்சம் ஒரு கிள்ளு விருப்பம் கூடத்தான். MKTயாக தன்னை வைத்து கொண்டு குரலை எழுப்பி கிராப் கலைந்து விழ தலையை ஆட்டி உன்னை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ என் மைதிலி குட்டி உன்னை கண்டு என்று தனிமையில் இருக்கையில் பாடுவதில் மன்னன். மைதிலிக்கு பெருமையாய் இருக்கும், கூடவே வெட்கமாயும் இருக்கும். மெதுவாக பாடுங்கோனா, கீழாத்துக்காரா காதில் விழுந்துட போகிறது. விழுந்தா என்னவாம்? சிரிக்க மாட்டாளா? எதுக்கு சிரிக்கணும்? எனக்கு அழகான பொண்டாட்டி இருக்கா, குரலும் நன்னா இருக்கு, பாடுறேன், அவளுக்கு என்ன? மைதிலி வெட்கத்துடன் தலை குனிவாள். ஆமாம், பெரிய தியாகராஜ பாகவதர்னு மனசில் டசக் டசக் டசக். ரெக்கார்டு முடிந்து ஊசி நுனியில் சென்று விட்ட வட்டமடிக்க வெங்கட்டுவின் பேச்சு சிரிப்புகளை நினைப்பில் மயங்கி உட்கார்ந்திருந்த மைதிலி அவசரமாய் முடியை அள்ளி சுருக்கு போட்டு கொண்டு எழுந்தாள். ஊசியின் கையை தூக்கி மடித்து வைத்தாள். இசைத்தட்டை நிறுத்தினாள். இன்னொரு பாட்டு கேட்க நேரம் இருக்கோ? மணி இப்போ என்ன? கூடத்தில் எட்டி அலமாரி டைம் வீசை பார்க்க அது 1:30 என்றது. இப்போ அவகாசம் இல்லை, அவர் வந்துடுவார். தயாரா இல்லைனா கோச்சுப்பார். கிராமபோன் பெட்டியை மூடிவிட்டு வெங்கிட்டுவின் அபிமானம் பெற்ற இன்னொரு பாட்டானே ராதா உனக்கு கோபம் ஆகாதடியை உதட்டின் புன்னகையை மாறாமலே புன்னகை கொண்டு முகம் கழுவ பின் தாழத்துக்கு போனாள். மர ஸ்டாண்டில் பெட்டியில் வைத்திருந்த யாட்லி சோப்பை கொழுத்து மணக்க தேய்த்து நீர் விட்டு அலம்பிய பின் புடவை தலைப்பால் முகத்தை துடைத்தபடி உள்ளறைக்கு வந்தாள். அலமாரியிலிருந்து ஆப்கன் ஸ்னோவில் துளி பூசி பவுடரை எடுத்து முகத்தில் சுத்தமாய் தடவி கண்ணுக்கு மை எழுதி மெழுக ஆள்கட்டி விரலால் நடுநெற்றில் தீற்றி அரக்கு நிற குங்குமத்தை வட்டமாக இட்டு கொண்டவள் கண்ணாடியை ஜன்னல் அருகில் எடுத்து சென்று வெளிச்சத்தில் முகத்தை இப்படியும் அப்படியும் திருப்பி பார்த்தாள். கண்ணாடியை ஜன்னல் கம்பியில் மாட்டிவிட்டு சீப்பால் சொருக்கை அவிழ்த்து வயிட்டை எடுத்தாள். எண்ணெய் அதிகமில்லாமல் முன்னூச்சியில் பறந்த முடிகளை சேர்த்து வாராமல் கவனத்துடன் வாரி பின்னலை பின்னினாள். நிறைய எண்ணெய் தடவி வழவழவென்று வாரி சட்டமாக பின்னி கட்டுப்பூ வைத்து கொள்வது வெங்கட்டுவுக்கு பிடிக்காத சமாச்சாரம். என்ன மைதிலி இது? தேங்காய் எண்ணெயை பாட்டிலோடு தலையில் கவுத்துண்டுட்டியா? கழுத்தெல்லாம் கசகசன்னு எண்ணெய் பிசுக்கு. கிட்ட வந்தாலே எண்ணெய் நாத்தம் வைத்த பெறட்டுறது. அழகா சுருட்டையாக தலைமயிறு இருக்குது. இதை அப்படியே சுருளாக விடாமல் ஏன் கெடுத்துக்கிற? இந்த காதுகிட்டே ஒரு ஸ்ப்ரிங், அந்த காதுகிட்ட ஒன்று, முன் நெத்தியில் இப்படி MS மாதிரி. இப்போ எத்தனை ஜோராக இருக்குது தெரியுமா? வைக்கல் வண்டி ஆட்டம் எதுக்காக இத்தனை பூவை சுமக்கிற? தலை வலிக்கலை? இங்கே வா, நான் வச்சு விடுறேன். கொஞ்சமாக 2 பக்கமும் தொங்குற மாதிரி. தட்ஸ் இட், நைஸ், வெரி நைஸ். இவற்றை போலவே கழுத்து நிறைய சங்கிலிகளை மாட்டிக்கொள்வதும் வெங்கட்டுவுக்கு கட்டோடு பிடிக்காது. தாலி சரடு கூடவே சிம்பிளாக உள்ளங்கழுத்திலே ஒரு நகை, இது போரும். மைதிலி, அம்மாமி மாதிரி முகப்பு வச்சு செயின், மணத்தக்காளி சங்கிலி எல்லாத்தையும் மாட்டிக்காதே, எனக்கு பிடிக்கலை. நேற்றே உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், மறந்து போயிட்டேன். விரலெல்லாம் ஏன் இப்படி கருப்பு கருப்பாக இருக்கே? என்ன மருதானியா? அது சிவப்பானா இருக்கும். ஓவராக பற்றிக்கிடுச்சா? ரொம்ப நாழி வச்சுட்டு இருந்த சூடு உடம்புக்கு கருத்து போயிடுமா? போ மைதிலி, இது நன்னாவே இல்லை. கருப்பாக என்னமோ தீப்புண் மாதிரி. அப்புறம் நகத்தில் இருக்கிறது லேசில் மறையாமல் ரொம்ப நாளைக்கு அர்த்த சந்திரன் மாதிரி அசிங்கமாக இருக்கிறதும் எனக்கு பிடிக்கலை. நாகரிகம் மாறிப்போச்சு. கியூடெக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. குட்டியாக பாட்டிலில் அடித்து விற்கிறான். நகத்தில் தடவின்றா பட்டு பூச்சிகளை ஒட்ட வச்ச மாதிரி ஷோக்காக இருக்கும்.
இனிமேல் இந்த மருதாணி பிஸ்னஸ் எல்லாம் வேண்டாம். இன்றைக்கே கியூடெக்ஸ் வாங்கிட்டு வரேன் பாரு. பேச்சோடு நிற்காமல் வெங்கட்டு ஒரு புட்டி கியூடெக்ஸை அன்றே வாங்கி வந்தான். ராத்திரி சாப்பாட்டு ஆனதும் மனைவி கையை மடியில் வைத்து தானே போட்டுவிட்டான். இப்படி பளபளப்பு இருக்கேனா? நான் தான் சொன்னேனே, இப்போ மருதாணி மேலே போட்டுடாதே, இத்தனை நன்னா இருக்கு. ஒரு மாதம் போய் மருதாணி அழிஞ்சப்புறம் இன்னொரு தரம் போட்டுப்பார், பிரமாதமாக இருக்கும். இது அழிவே அழியாதானா? உறிஞ்சி வருமாம். அப்பப்போ மேலே மேலே தடவேண்டே இருக்கணுமாம், கடைக்காரன் சொன்னான். தகச்சாயம் வாங்கி தந்த மாதிரி வெங்கட்டு மனைவிக்கு வெளிநாட்டு பவுடர் வகையாரக்களையும் பிரிண்டட் செய்யப்பட்ட வாயில் புடவைகளையும் ஊரில் அதிசயமாய் புழங்கும் ராமும் வாங்கி தந்தான். ஹேண்ட்பேக் ஒன்றையும் வாங்கி வெளியில் வேசலில் செல்லும்போது ஸ்டைலாய் பிடித்து வர சொன்னான். டெல்லிக்கு வழக்குக்காக சீனியருடன் சேர்ந்திருந்த போது காலில் போட்டுக்கொள்ள ஒரு ஜோடிக்கு 2 ஜோடியாய் சரிகை வைத்த செருப்புகளை மறக்காமல் வாங்கி வந்து நீட்டினான். பிறந்தகத்துக்கு போகும் நாட்களில் கணவர் விரும்பிய வகையில் அலங்கரித்து கொண்டு மைதிலி படியேறினால் கூட பிறந்தவர்கள் அதிசயப்பட்டு போவார்கள். ஆனாலும் நீ ரொம்ப மாறிட்டேக்கா, அத்தியும் பேர் உனக்கு புதுசாக என்னென்னமோ கொடுத்து மாற்றிட்டார். தங்கைகளும் தம்பியும் மாறி மாறி கண்களை விரித்து பாராட்டும் போது இவளுக்கு பெருமையாய் இருக்கும். பெற்றவர்களும் உடன் பிறந்தவர்களும் 1000 மகிழ்ந்து போனாலும் பாட்டி மட்டும் முட்டாக்க இழுத்து விட்டு கொண்டு கண்களை இடுக்குவாள். டி பாடி இங்கே திரும்பு. என்னடி பாடி இது? நாடா மாதிரி ரவிக்கு வழியாக உடம்பே பளிச்சுன்னு தெரிஞ்சிடும் போல இருக்கே. இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு மாப்பிள்ளை வாங்கி தந்தாலும் நான் போட்டுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டியாடி ஒருத்தி? ஏண்டி மைதிலி, பின்னலிருந்து விறக்கடை குறைஞ்ச மாதிரி இருக்குது, நுனியை வெட்டின்ட்டியா என்ன? ஆகாத காரியங்களை ஏன் தான் துணிஞ்சு செய்கிறியோ? மாப்பிள்ளை சொன்னா என்னடி, கூழி பாஞ்சா இருக்காமல் கொஞ்சல மாதிரி இருக்கும், வெட்டிக்கோனாராம். இவை வெட்டின்ட்டாலாம். நானா கடந்து அலையிறியேம்மா நீ? உங்கள் மாமியார் பார்த்தா தோள்பட்டையிலே முகத்தை இடிச்சுட்டு தூசிக்க போகிறா. எனக்கு என்ன? தலை பின்னி முடித்து காதோர சுருள்களை இழுத்து ஒரு விரலால் சுற்றி விட்டு கொண்டாள். அலமாரியை திறந்து என்ன புடவை உடுத்தலாமேன்னு யோசித்து விட்டு பச்சை நிறப்பட்டை எடுத்தாள். சிவப்பு பார்டர் கேட்ப சிவப்பு ரவுக்கியை அணிந்து புடவையை உதறி உடுத்தின போது வயிறு தெரிகிற மாதிரி பட்டது. தெரியாமல் 5 முடிஞ்சு 6ஆம் மாதம் பிறந்தாச்சு, அப்புறம் வயிறு தெரியாமல் இருக்குமா? அது என்னமோ குழந்தை வளைய வர்ற சமயத்தை தவிர பாக்கி நேரமெல்லாம் நான் கற்பங்கிறது எனக்கு மறந்து தான் போயிடுறது. ஒரு வாந்தி, ஒரு தலை சுத்தல், இது நாள் வரைக்கும் எதுவும் இல்லாமல் இருக்கிறதோட சொந்தக்காராலும் மற்றவாலும் பழைய நாள் போல் செய்தி கேட்டு அக்கம் பக்கமாக வந்து விசாரிக்க இவர் அனுமதிக்காததும் இந்த மறதிக்கு காரணமாக இருக்குமோ? இருக்கும். ஆனாலும் இவர் ரொம்ப தான் மோசம். அம்மா எத்தனை ஆசையாக மசக்கைக்கு ஆற்றுக்கு அழைச்சிட்டு போகணும்னு கூப்பிட்டா மனுஷர் அனுப்ப சம்மதிச்சா தானே. இங்கே இருந்தால் என்ன, அங்கே இருந்தால் என்ன, ரெண்டும் ஒன்று தானே. நீங்கள் தான் அடிக்கடி என்னென்னமோ பண்ணி எடுத்துட்டு இங்கேயே வந்துடுறேன். அப்புறம் மசுக்கை சாப்பிடணும் தனியாக ஒரு தரம் வருவானேன். இப்போ தான் எண்ணெய் கொடுக்கும் சமாச்சாரமும் போன வாரம் ராஜமும் சுந்தரமும் வந்திருந்த போது இதை பற்றின பேச்சு எழுந்தது. வர வெள்ளிக்கிழமை நாள் நன்னா இருக்குன்னு அம்மா சொன்னா. அன்னைக்கு மைதிலியை அழைச்சிட்டு போய் எண்ணெய் கொடுக்கலாம்னு. வெங்கிட்டு முன்னால் சாய்ந்து உட்கார்ந்தான். எண்ணெயா? என்ன எண்ணெய்? விளக்கெண்ணெய் தான். எதுக்கு? உடம்புல இருக்கிற வேண்டாத அடைசல் போக பெரியவா வச்சிருக்கிற பழக்கம். வெங்கிட்டு எழுந்து இங்கேயும் அப்படியும் நடந்தான். என்னை நீங்கள் மன்னிக்கணும், காலம் மாறிடுத்து. இப்பெல்லாம் எண்ணெய் கொடுக்க தேவையே இல்லைன்னு டாக்டர்ஸு அபிப்பிராயப்படுறா. என் ஃப்ரெண்டு டாக்டர் ராஜுக்கிட்ட நேற்றுக்கு மைதிலியை செக்கப்புக்கு அழைச்சிட்டு போனப்போ கூட இதை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். இந்த எண்ணெய் பிஸ்னஸ் வேணாம்னு எனக்கு தோன்றுறது. அமெரிக்காலேயும் இங்கிலாண்ட்லேயும் யார் எண்ணெய் சாப்பிட்றா? குழந்தைகளெல்லாம் புஷ்டியாக ஹெல்த்தியாக பிறக்கலையா? வெங்கட்டே தன் முடிவில் உறுதியாய் நிற்க மேற்கொண்டு எதுவும் பேச தெரியாமல் ராஜமும் சுந்தரமும் வீடு திரும்பினர். செய்தி கேட்டு பாட்டி மட்டும் 1.5 நாளைக்கு கத்தினாலாம். வர வர பிரிவா பிறந்தலை சம்பிரதாயம்னு ஒன்றுமில்லாமல் போச்சு என்று. மாமனாரிடம் இப்படி பேசிய வெங்கிட்டு அப்பாவுக்கும் தன் கருத்துக்களை லெட்டர் மூலம்
தெரியப்படுத்தினான். வளைகாப்பு சீமந்தம் என்று தனித்தனியாக வைத்து நீங்களும் திண்டாடி எங்களையும் கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். பேசாமல் 8ஆம் மாதம் 2ஐயும் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்தில் நடத்தி விடுங்கள். பிரசவத்தை கண்டிப்பாக இந்த ஊர் ஹாஸ்பிட்டலில் வைத்து கொள்ளப் போவதால் மெட்ராஸிலேயே ஃபங்க்ஷன்களையும் நடத்துவது இன்னும் வசதியாக இருக்கும். கடிதத்தை பார்த்துவிட்டு தன் பங்குக்கு சீர்காழியில் மங்களமும் இவன் மனசில் என்னென்ன நினச்சிட்டு இருக்கான். சீமையில் பிறந்து வளர்ந்த மாதிரி என்ன ஆகாத்தியம் பண்ணுறான். மூத்த பிள்ளை மாட்டு பொன் முதல்ல உண்டாயிருக்கா. அதாவது அந்தந்த நேரத்தில் எப்படி நடத்தணும்னு நமக்கு தெரியாதா? ரொம்ப பெரிய மனுஷனாட்டம் சொல்ல வந்துட்டானா? அவன் செல்றதுக்கெல்லாம் நீங்களும் சரின்னு விட்டு கொடுக்க தான் இந்த அளவுக்கு துளுத்துட்டான். எல்லாம் எங்களுக்கு தெரியும், பேசாமல் இருன்னு காட்டமாக பதில் எழுதி போடுங்க. அப்படியே சம்பந்திக்கும் 7ஆம் மாதம் வளைகாப்பு வச்சுக்க நாள் குறிக்க சொல்லி எழுதுங்க. என்ன என்று புரிவினாள். என்ன கடிதம் போட்டு என்ன? சம்பந்தி நாள் குறித்து தான் என்ன? யார் கத்தலையும் புலம்பலையும் எங்கிட்டு லட்சியம் பண்ணாமல் கல்லுள்ளி மங்கனாக இருப்பது தான் இப்போது நடக்கிறது. என்ன நான் எதுக்காக பெரியவாளை பகச்சிக்கிறேன் என்று ஒரு தரம் தயங்கி மைதிலி வினவின போது மட்டும் நான் ஏன் பகச்சிக்கிறேன் மைதிலி? எனக்கு பெரியவா மேலே ஆத்மார்த்தமாக மரியாதை அன்பு உண்டு. அனாவசிய தாமிக செலவுகள் வேண்டாத பழக்க வழக்கங்களுக்கு தான் நான் எதிரே ஒழிய நம்ம மதத்துக்கோ சாஸ்திரத்துக்கோ இல்லை. செய்ய வேண்டியது கட்டாயம் செய்வோம். ஆனால் சம்பிரதாயங்கிற பேரில் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்ல நான் ரெடி இல்லை. கல்யாண சமயத்திலே எதிர் ஜாமன் வாங்குறதுலே வைர மோதிரம் போட்டுக்கிறதெல்லாம் எனக்கு இஷ்டமே இல்லை. அம்மா கேட்கலை, நாம் என்ன இல்லாமையா கேட்குறோம்? சபை மரியாதைக்கு தானேன்னு சொல்லி என்னை அடக்கிட்டா. இனிமேலாவது கராராக இருந்து வேண்டாத செலவுகளை குறைக்கலாமென்னு பார்க்கிறேன். இதனாலே அப்பா அம்மா உங்கள் ஆற்றுல எல்லோருக்கும் மனசு வருத்தம்னா இப்போவும் நான் தழிஞ்சு போயிடுறதை தவிர வேறு வழி இல்லை. பார்க்கலாம், இன்னும் 1.5 மாதம் இருக்கே என்று பொறுமையுடன் அவளுக்கு தன் நிலைமையை உணர்த்தினான். புடவை உடுத்தி தயாரானதும் இன்னொரு தரம் கண்ணாடியை பார்த்து அதில் தெரிந்த பிம்பம் திருப்தி தர வாசல் வராந்தாக்கு வந்து கம்பி மேல் சாய்ந்து நின்று கொண்டாள். இன்றைக்கு அவர்கள் நாம் இருவர் படத்துக்கு போக போகிறார்கள். பாரதியார் பாட்டுகளை 10,000 ரூபாய் கொடுத்து காப்பிரைட் வாங்கி ஏவிஎம் இந்த படத்தை எடுத்திருக்கிறார். மைதிலி விடுதலை விடுதலை விடுதலைன்னு TK பட்டமாக ரெக்கார்டு வாங்கிட்டு வச்சிருக்கேனே, அந்த பாட்டு இதிலே தான் பேபி. கமலா முரசு மேலே நின்றுட்டு ஆடுவோமே பல்லு பாடுவோமே பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆடி இருக்கிறதுலே ட்ரிக் ஷாட் வச்சு பிரமாதமாக எடுத்திருக்கலாம். நாளைக்கு சனிக்கிழமை மேட்னிக்கு போயிடலாம். திருமணமான இந்த ஒரு வருஷத்தில் அவர்கள் நிறைய படங்கள் பார்த்து விட்டார்கள். நடுநடுவில் ஆர் சபாவில் இவளுக்கு பிடிக்குமே என்று பாலு சரஸ்வதி, பேபி கமலா, ராதா ஆனந்தி நாட்டிய கச்சேரிகள் இவை போதாதென்று ஞாயிறு தோறும் திருவல்லிக்கேணி பீச்சுக்கு போய் அங்கே கார்ப்பரேஷன் பேண்டு வாசிப்பதை கேட்கும் பழக்கம் வேறு. வாரம் கபாலீஸ்வரர் கோயில் தரிசனமும் உண்டு. இன்னும் விங்கிட்டு வந்து விட்டான். பச்சை கிளியாய் நின்ற மனைவியை பார்த்து பூரித்து டிஃபன் காஃபி ஆனதும் டிராமில் ஏறி டவுனுக்கு அழைத்து போனான். படத்தை அனுபவித்து பார்த்துவிட்டு இரவு வீடு திரும்பினான்று தான் அலைச்சல் காரணமோ, டிராமில் குலுக்கி கொண்டு அலைந்தது காரணமோ, பலவீனமோ வேறு எதுவோ இல்லை. எல்லாம் தானோ. நடு இரவில் மைதிலிக்கு தாளமாட்டாத வழி கண்டு நண்பனுக்கு ஃபோனின் விஷயத்தை சொல்லிவிட்டு GHக்கு அழைத்து சென்று அந்த 1 மணி நேரத்திற்குள் குறைப்பிரசவம் ஆகிவிட்டது. 1985. அத்தியாயம் 4. ரேடியோக்கம் கடிகாரம் இனிமையாக பாடியது. தூக்கம் கலைந்த சாரு தலையை லேசாக உயர்த்தி கடிகாரத்தை பார்த்தாள். ரேடியம் டயல் சரியாக 6 மணி என்றது. டெல்லியில் குளிர் இன்னும் குறையவில்லை. போர்வையை தள்ள மனசில்லாமல் 1 நிமிஷங்கள் அப்படியே படுத்திருந்து விட்டு மெதுவாக எழுந்திருந்தாள். இப்பொழுது எழுந்தால்தான் சரியாக இருக்கும். வீட்டை ஒழுங்கு பண்ணி அபர்ணாவை கவனித்து சமையலை செய்து தயாரானால் பேங்க்குக்கு கிளம்ப டைம் ஆகிவிடும். படுக்கையை ஒட்டின கிரிப்பில் படுத்திருந்த அபர்ணாவிடம் நின்று குனிந்து பார்த்தாள். சாயலில் குழந்தை அதிகம் சிரேஷ்தான். அதே கூர்மையான மூக்கு, மெல்லிய உதடுகள், அதுவும் சிரிக்கும் போது பளிச்சென்று அப்பன் யார் என்பதை மற்றவர்களுக்கு புரிய வைத்தது. சுரேஷை அடிக்கடி நினைக்காமல் இருப்பது எல்லாவற்றிற்கும் நல்லது என்ற முடிவை இந்த குட்டி பெண் சிதறடிக்கிறாளே என்ற கவலையுடன் இன்னும் குனிந்து குஞ்சு கையை
பற்றி முத்தமிட்டாள். அபர்ணா நெளிந்தாள். தூக்கத்திலேயே சிரித்தாள். யாரோ துரத்தி வருகிற மாதிரி பதைத்தாள். மீண்டும் சலனமில்லாத உறக்கத்தில் ஆழ்ந்து போனாள். அபர்ணாவுடன் டெல்லிக்கு வருமுன் புனாவுக்கு கூபாலும் அவர் மனைவி தங்கமும் வந்து போனது காரணமில்லாமல் ஞாபகத்தில் எட்டி பார்த்தது. குழந்தை பிறந்ததை அவர்களுக்கு தெரிவிப்பதுதான் மரியாதை என்று ஒரு கடிதத்தில் விவரத்தை எழுதி போட்ட மகாதேவன் மறுவாரமே அவர்கள் வந்து நிற்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. குழந்தைக்கு 20 நாள்கள் ஆன சமயம் அது. உள்ளே வந்ததிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசாத தங்கம் தொட்டிலில் உறங்கும் பேத்தியிடம் நின்று ஊன்றி பார்த்தாள். நான் எடுத்துக்கலாமா? விமலா சட்டென்று குழந்தையை அள்ளி அவர் கையில் கொடுத்தாள். என்ன கேள்வி மாமி இது? இல்லை, எங்கள் பந்தம் வேணாம்னு சாரு தீர்மானித்தப்புறம் நான் எந்த உரிமையோடு? பேச முடியாமல் சின்னதாக விசும்ப முற்பட்டவள் குழந்தையை அணைத்து சென்று முத்தம் கொடுத்தாள். என் கண்ணே, பாட்டிங்கிற உரிமையோடு உன்னை தூக்கி கொஞ்சம் எனக்கு கொடுத்து வைக்கலையே ராஜாத்தி. தங்கச்சிலை மாதிரி இருக்கிற குழந்தைக்கு ஊர் புகழ தொட்டில் போட எனக்கு அதிர்ஷ்டமில்லையே. அப்படியே அப்பனை கொண்டு பிறந்திருக்கிறியேடியம்மா. எதுக்கு? அவள் புலம்பல் முன் ஹாலில் உட்கார்ந்திருந்த கோபாலுக்கும் கேட்டிருக்க வேண்டும். உள்ளே வந்தார். தங்கம் அழுத கண்களோடு நிமிர்ந்தவளை அடிக்குரலில் அதட்டினார். வாட் இஸ் ஆல் திஸ்? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு? தாங்க முடியலை. என்னால் தாங்க முடியலை. தங்கம் விக்கிரகமா? பேத்தி பிறந்தும் அவளை என் சொத்துன்னு சீராட்ட முடியாத பாவி ஆயிட்டேன். அவளை முடிக்க விடாமல் கோபால் பேசினார். தட்ஸ் இனஃப். இந்த மாதிரி நீ பைத்தியக்காரத்தனமா நடந்துப்பேன்னு தெரிஞ்சா கூட்டிட்டு வந்திருக்கவே மாட்டேன். குழந்தைய வாங்கிக்கோ சாரு. ஐ எம் சாரி. மாமியாரின் வேதனையும் மாமனாரின் புரிந்து கொள்ளுதலும் நெஞ்சை என்னவோ செய்ய சாரு பேசாமல் நின்றாள். குழந்தை பிறந்த செய்தி கேட்ட நிமிஷத்திலிருந்து வந்து பார்க்கணும்னு ரொம்பவும் தொந்தரவு பண்ணான். சாருவுக்கு சகஜமாக இருக்க முடியாது. வேணாம்னு சொன்னேன். இல்லை, ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன இருந்தாலும் அவன் நம்ம பேத்தி தானேன்னு ரொம்ப கெஞ்சினான். வந்தது தப்புன்னு இப்போ புரியறது. வருத்தத்துடன் பேசியவரை சமாதானப்படுத்தும் பேச்சாக ஒரு வார்த்தை கூட சாரு சொல்லாமல் நிற்க மகாதேவன் மெதுவாய், இட்ஸ் ஆல்ரைட். அவரும் மனுஷி தானே. மனசில் என்னென்ன கற்பனை பண்ணி வச்சிருந்தாரோ தாங்க மாட்டாமல் போயிருக்கும். நீ ஹாலுக்கு வா கோபால். ஷீ வில் பி ஓகே என்று கூறி திரும்பி நடக்க கோபால் மனைவியை ஒரு தரம் அழுத பார்த்துவிட்டு பின்னோடு சென்றார். விமலா காப்பி கலந்து கொண்டு வந்து கொடுத்தாள். குழந்தையை மடியில் கிடத்தி கொண்டே கொஞ்சம் ஆசுவாசமடைந்து விட்ட தங்கம் காப்பி குடித்தாள். குழந்தைக்கு என்ன பேர்? அபர்ணா. நல்ல பேர். ஆயுசோடு நல்லா இருக்கணும். வாழ்த்தினவள் ஹேண்ட்பேக்கிலேருந்து ஒரு சின்ன அட்டைப்பெட்டியை எடுத்தாள். ஒரு ஜதை வலை, மெலிசாய் செயின். குழந்தைக்கு அவற்றை மாட்டு எத்தனிக்கையில் சாரு அவசரமாய் தடுத்தாள். இதெல்லாம் எதுக்கு ஆண்டி? ப்ளீஸ் வேண்டாமே. என் சந்தோஷத்துக்கு சாரு. தயவு பண்ணி தடுக்காதே. இல்லை, வந்து நமக்குள்ளே உறவு இல்லைன்னா அனுப்புகிறோம். இதெல்லாம் எதுக்குங்கிறியா? உறவுன்னு வேண்டாமா? உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுங்கிற மோதாவிலே கொடுக்குறோம்னு நினச்சிக்க. ஏன் இவளை வந்து பார்க்குறதும் இதெல்லாம் கொடுக்கறதும் எங்கள் கடமைன்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சுக்கோ சாரு. குழந்தைக்கு நகைகளை மாட்டினவள் பெட்டியிலிருந்து 2 புது ஃப்ராக்குகளையும் எடுத்து கொடுத்தாள். ஆசை தீர முத்தம் கொடுத்து அவளை தொட்டிலில் கிடத்தின பின் சாருவை ஏறிடாமல் சன்ன குரலில் பேசினாள். வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கியாமே. இது நாள் வரைக்கும் நான் உடஞ்சி போயிடுவேன்னு அவர் என்கிட்ட அது மட்டும் சொல்லலை. நேற்றுக்கு ரயிலில் வரப்போதான் இன்னதெல்லாம் நடந்திருக்குன்னு நீ விவரம் கேட்டுத்தனமாக ஏதாவது கேட்டுடாதேன்னு சொன்னார். சுரேஷ் செஞ்சதும் எதுவும் சரின்னு நான் வாதிக்கலை. அவன் மிருகத்தனமாக நடந்துட்டு இருக்கான். எங்களுக்கு இத்தனை வக்கரமான பிள்ளை எப்படி பிறந்தான்னு எனக்கு தாள மாட்டாமல் இருக்கு. என்னமோ பாவம்தான் இதெல்லாம். ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே சாரு? நிஜமான பாசத்தோடு உரிமையோடு நான் கேட்கலாமா? சாரு கண்களை விரித்து என்ன என்பது போல கேறிட்டாள். விவாகரத்து கேட்குறதை கொஞ்சம் தள்ளி போடக்கூடாதாமா? இப்போவே அவசரமாக ஆச்சுன்னு முடிச்சுடணுமா? அவன் தன் தப்பை உணர்ந்து மாறுவாங்கிற நம்பிக்கை உனக்கு இல்லையாமா? ஏமா இவருக்கு நான் பதில் அவசியம் கூற வேண்டுமா என்று ஒரு கணம் யோசித்த சாரு, சுரேஷின் அம்மா
இவருக்கு என்னிடம் இப்படி கேட்க உரிமை இருக்குதுன்றது தீர்மானித்து ஒவ்வொரு வார்த்தையாக நிதானமாக பதில் சொன்னாள். இல்லை ஆண்டி, தப்பு பண்ணுறது மனுஷ சுவாபம்தானே சாரு, மனுஷ சுபாவம்தான். ஆனால் சுரேஷு தான் மனுஷனாகவே நடந்துக்கலையே. நீங்களே சொல்லலை இவ்வளோ மிருகத்தனமாக நடந்துப்பான்னு நினைக்கலேன்னு. தங்கம் கிட்டே வந்து அவள் கையை பற்றி கொண்டாள். தப்புதான், அவன் செஞ்சதெல்லாம் தப்புதான். ஆனாலும் குழந்தைக்காவது சாரு, சாரி ஆண்டி, முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பலை. நீங்கள் புரிஞ்சுக்கணும். குடும்பம்னா கோபாலின் குரல் தங்கத்தை விட்டியது. முடிஞ்சு போன விஷயம்னு சாரு சொன்னப்புறமும் நீ அவளை தொந்தரவு பண்ணுறது நன்னா இல்லை தங்கம். நொந்து போயிருக்கிற பொண்ணுக்கு நாம் எதமாக இருக்கணுமே தவிர வேதனையை அதிகப்படுத்துறது தப்பு. இதுக்கு தான் உன்னை இங்கே. ஆண்டி ஒன்றும் தப்பாக பேசிடலை அங்கிள். அவர் யார்? சுரேஷோட அம்மா. ஷீ ஹாஸ் காட் எவ்ரி ரைட் டு டாக் டு மீ. அவரை தடுக்காதீங்க, கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுடட்டும். சாரு தெளிவுடன் பேச தங்கம் மௌனம் சாதித்தாள். பிறகு சாருவின் கைகளை இன்னும் இறுகப்பற்றி, உன்னையையும் பேத்தியையும் விட எனக்கு மனசில்லையே சாரு, நான் என்ன பண்ணுவேன் என்று வாய்விட்டு அரற்றினாள். இப்போது சாருக்கு தொண்டையை அடைத்தது. எச்சிலை கூட்டி முழுகி திருட துக்கத்தை உள்ளே தள்ளினாள். உன் விருப்பப்படி விவாகரத்து வாங்கிண்டாலும் எங்களை நீ மறந்துடக்கூடாது. பேத்தியும் நீயும் வந்து போயிட்டு இருக்கணும். எங்கள் மனசில் நீ என்னைக்கும் எங்கள் மாட்டு பொண்ணு தான். அப்புறம்னா எங்கள் பேத்தி தான். இந்த பந்தம் மாறாது. ஞாபகம் வச்சிருப்பியா சாரு? அடங்கியிருந்த விசுமல்கள் மீண்டும் வெளிப்பட துவங்க கோபால் 2-8 கிட்டே வந்து அவள் தோலை தட்டி, இஷ் தங்கம், மேடிக்கா என்ன இதெல்லாம்? பேத்தியை பார்த்தாச்சு இல்லையா? புறப்படு, நாம் போகலாம். ஏன்னா எப்போ ஊருக்கு கிளம்ப என்ன அவசரம்? அவரை உள்ளே அழைச்சிட்டு போ. விமலா, ரயிலில் வந்து அலுப்பு, முதல்ல குளித்து டிஃபன் சாப்பிடட்டும் என்று தங்கையிடம் சொல்லி நிலைமையை ஒரு வழியாக மகாதேவன் சமாளித்தார். அன்று மத்தியானமே அவர்கள் ஊருக்கு கிளம்பி போனார்கள். அப்புறம் டெல்லிக்கு வந்துவிட்ட 1.5 மாதத்தில் கோபாலிடமிருந்து மட்டும், நீயும் அபர்ணாவும் சௌக்கியமா? ஏதாவது உதவி வேண்டுமென்றால் கேட்க தயங்காதே என்று 2 வரி லெட்டர் வந்தது. மாமியார் இந்த காலத்து பெண்மணியாய் யதார்த்தமாக அத்தனையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், அந்த கால மனுஷியாக எல்லாம் தவறு என்றும் சொல்லி குற்றம் காணவும் முடியாமல் பாவம் 2 கெட்டானாக தவிக்கிறார். மாமனார் அப்படி இல்லை. கால மாற்றங்களை புரிந்து கொண்டு வளர்ந்துவிட்ட நபரின் வாழ்க்கையில் விருப்பு வெறுப்புகளில் தலையிடுவது தவறு என்று விவேகத்துடன் அனுசரித்து போகிறார். மொத்தத்தில் 2 பேரும் நல்ல மனிதர்கள் தாம். என்றாலும் அதற்காக டமார் என்று சமையல் அறையில் பாத்திரம் ஒன்று உருள சாரு தனி உலுக்கி கொண்டாள். நாழியாகிவிட்ட உணர்வுடன் பாத்ரூமில் நுழைந்து பல்லை தேய்த்துவிட்டு ஹவுஸ் கோட்டை அணிந்து சமையல் அறையில் நுழைந்தாள். தாய் ஃபில்டரில் டிகாஷன் இறக்கி பால் காய்ச்சி வைத்திருந்தாள். இந்த தாய் வந்ததிலிருந்து வேலைகளும் குழந்தை வீடு பற்றின கவலைகளும் கொஞ்சம் குறைந்துள்ளது உண்மைதான். இதற்கு முன்னால் இருந்த துர்காபாய்க்கு கை நீளம், நாக்கு நீளம். இவை போதாதென்று திரிசமன் கோணம் வர. குடித்தனம் துவங்கிய முதல் 1 மாதத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரி சொன்னாள் என்று துர்காபாயை வேலைக்கு வைத்து கொண்டு ரொம்பத்தான் சிரமப்பட்டு விட்டாள். கூட அத்தையும் அப்பாவும் இருந்தார்களோ பிழைத்தாள். இது சரியில்லை சாரு, வேலை சுத்தமாக இல்லைங்கிறதோட குழந்தையை கவனிச்சிக்கிறது போராது. நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போயிட்டா இவளை நம்பி குழந்தையை விடுறது தப்பு. நீ இவ கூட இருந்துடு விமலா, அதுதான் சரி. நீ தனியாக என்ன பண்ணுவேனா? பகதூர் இருக்கான்னு 8 ஊருக்கு சமைய கவனிச்சுப்பான். சாரு திண்டாடக்கூடாதுன்னா நீ இங்கே தான் இருக்கணும். நீங்கள் 2 பேருமே பேசிண்டா எப்படி? சம்மந்தப்பட்ட நான் சொல்கிறேன். அத்தை வழக்கம் போல் பூனாலே தான் இருப்பா. நீங்கள் அடுத்த வாரம் புறப்படச்சே அத்தையும் வருவா. அப்போ குழந்தை நான் பார்த்துப்பேன், கவலைப்படாதீங்க. இந்த துர்காபாயை வச்சுண்டா குழந்தை சீரழிஞ்சு போயிடும். சொல்கிறதை கேளு. பேசாமல் குழந்தைய நான் பூனாவுக்கு எடுத்துட்டு போயின்றேன். நீ நிம்மதியாக வேலை பார்க்கலாம். சாரு பதில் சொல்லாமல் சிரித்து மழுப்ப பார்த்தாள். சிரிச்சா என்ன அர்த்தம் சாரு? விமலா சொல்கிறது எனக்கு நியாயமாக தான் படுறது. ஒன்று அவள் எங்கே இருக்கட்டும், இல்லை அபர்ணாவை எங்களோட அனுப்பிடு. பூனாலே வேலை தேடிக்கோ. எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இருக்கலாம்னு சொன்னேன், நீ கேட்கலை. ஆனாலும் எல்லாத்துலேயும் பிடிவாதம் பண்ணால் எப்படிம்மா?
அன்றைக்கு பூராவும் சாருவால் அலுவலகத்தில் பொருந்தி உட்கார்ந்து வேலை பண்ண முடியாமல் போனது. என்ன செய்ய வேண்டும்? குழந்தை என்னோடு இருப்பதை தான் விரும்புகிறேன். ஆனால் சரியான ஆள் இல்லாவிட்டால் மண்டையை உடைத்து கொண்டதற்கு எதேச்சியாய் மறுநாள் விடுவி கிடைத்தது. பேங்கில் வேலை பார்த்த பியூன் பூதலிங்கம் அவனாக வந்து, புதுசாக ஊருக்கு வந்திருக்கீங்களே, வீட்டு வேலைக்கு ஆள் சோதா அமைஞ்சிட்டாங்களா? இல்லைன்னா என் உறவுக்கார பொம்பளை ஒன்று இருக்குது, அனுப்பவா என்று மதராசிக்கு மதராசி உதவி செய்யும் நோக்கில் கேட்க, இவள் அனுப்பு என்று சொல்ல தாயி வந்து சேர்ந்தாள். சேலத்திலிருந்து பிழைக்க வந்த குடும்பமாம். 50 வயசுக்காரி. குழந்தை பிறக்கவில்லை என்று புருஷனால் கைவிடப்பட்டவள். வீட்டோட தங்க ரெடி என்றாள். சாப்பாடு போட்டு 50 ரூபாய் கொடுத்தால் போதும் என்றாள். ஒரு வாரம் போல தாயி செய்யும் அமெரிக்கையான வேலைகளை கிட்டு நின்று பார்த்து நம்பிக்கை வேந்த பிறகே மகாதேவனும் விமலாவும் பூனாவுக்கு கிளம்பி போனார்கள். தான் காப்பி குடித்து தாய்க்கும் கலந்து தந்த சாறு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் போட்டு கூட்டு பண்ணி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு தாயி வந்து சப்பாத்தி பண்ணுறேன் என்று கூறி கேஸ் அடுப்பை மூட்டி 6 ஃபீடிங் பாட்டில்களையும் ஸ்டெர்லைஸ் செய்தாள். குளுக்கோஸோவை கரைத்து ஆறிலும் ஊற்றி ஆற வைத்து ஐஸ் பெட்டியில் எடுத்து வைத்தாள். அவ்வப்போது பால் கலக்க வேண்டாம் என்பதில்லை. கலந்து ஐஸில் வைத்து தேவையான போது எடுத்து சூடு பண்ணி கொடுக்கலாம். மேல் நாடுகளில் பின்பற்றும் முறை இதுதான் என்று பிரசவம் பார்த்த டாக்டர் சொல்லியது சாருக்கு வசதியாக இருக்கிறது. தாய் கை அலுமினாலோ பாட்டிலை சரியாக ஸ்டெர்லைஸ் செய்தாலோ என்ற கவலையெல்லாம் சுத்தமாய் இப்போது இல்லை. பாட்டிலை ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து வெந்நீரில் வைத்து சூடு பண்ணி கொடுத்தால் ஆயிற்று வேலை. வேலைக்கு போக வேண்டும் என்கிற முன் ஜாக்கிரதையுடன் குழந்தை பிறந்த 15ஆம் நாளிலிருந்தே தன் பாலை குறைத்து கொஞ்சம் கொஞ்சமாக குளுக்கோஸோவை கூட்டிவிட்டதில் இப்போது ஃபீடிங் பிரச்சனையும் இல்லை. எழுந்துவிட்ட குழந்தைக்கு ஜான்சன்சன் பேபி ஆயில் தடவி குளிப்பாட்டி பவுடர் ஃப்ராக் போட்டு தாயிடம் விட்ட பின் தானும் குளித்து தயாரானாள். குழந்தைக்கு ஃபேரெக்ஸை தக்காளி ஜூஸில் சேர்த்து ஸ்பூனாய் கொடுத்துவிட்டு 2 சப்பாத்திகளை செய்து கூட்டுடன் சாப்பிட்டாள். மதியத்துக்காக தாய் செய்து வைத்திருந்த சாண்ட்விச்சுகளை பிளாஸ்டிக் பையில் சுற்றி ரப்பர் பேண்டு போட்டு ஹேண்ட்பேக்கில் வைத்தாள். குழந்தைக்கு தேவையானதெல்லாம் நாப்கின்ஸு, மாற்றுடைகள், பால் புட்டிகள், ஒரு பாட்டில் காய்ச்சி ஆறின தண்ணீர் சரியாக இருக்கின்றனவா என்று இன்னொரு முறை சரி பார்த்துவிட்டு, நான் வரேன் தாயே, குழந்தை பத்திரம், பாலை கரெக்டாக கொடுத்துடு, சாப்பிட மாட்டேன்னா விட்டுடு, ஆறின பாலை திரும்ப கொடுக்காதே, தனியாக விட்டுட்டு எங்கேயும் போயிடாதே என்று சொல்லி செருப்பை மாட்டிக்கொண்டு ஹேண்ட்பேக்குடன் கிளம்பினாள்.